வாழ்க்கையோட வேகமான ஓட்டத்துக்கு முன்னாடி சில மனிதர்கள், சில உறவுகள், சில உண்மைகள்ன்ட்டு மறைஞ்சிட்டே தான் இருக்கும். அரவிந்தோட அப்பாவும் அப்படிதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா இறந்து போயிடுறாங்க. இந்த நொடி வர அரவிந்துக்கு தன்னோட அப்பா ஒரு கண்டிப்பானவராகவும் கடுமையானவராகவும் தான் தெரிஞ்சிருக்காங்க. ஆனா அப்பாவுக்குள்ளேயும் இவ்வளோ மென்மையும் பாசமும் இருக்குது அப்படிங்கிறதே பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு அப்பாவோட ட்ரங்க் பட்டியை திறந்து பார்க்கும்போது தான் அந்த மகனுக்கு புரிய வருது. அப்பாவுக்குள்ள இவ்வளோ பாசமும் இவ்வளோ அன்பும் இருக்குதா அப்படிங்கிறது. அந்த கடிதத்துல எழுதியிருந்தது என்ன அப்படின்னா, என் அன்பு மகனே அரவிந்த், இந்த கடிதத்தை நான் எழுத ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகின்றன. ஒவ்வொரு முறையும் எழுத ஆரம்பித்து மீண்டும் கிழித்தெறிந்தேன். ஆனால் இன்று தீர்மானமாக முடிவெடுத்து விட்டேன். எழுதியே ஆக வேண்டும் என்று. இதை முடிக்காமல் போனால் என் வாழ்நாள் முழுவதும் வருந்துவேன் என்ற எண்ணத்துடன் இதை எழுதுகிறேன். உன்னை பள்ளியில் 1ஆம் வகுப்பு சேர்த்த அந்த நாள் உனக்கு நினைவிருக்கிறதா? நான் உன் பள்ளி வாசலில் நின்று கொண்டிருந்தேன். உள்ளே என்னால் வர முடியவில்லை. ஏனென்றால் என் கண்களில் நீர் நிறைந்திருந்தது உன்னை நினைத்து. நான் ஒரு கட்டிட தொழிலாளியாக இருந்தேன். என் கை கால்கள் அனைத்தும் அழுக்காயிருந்தது. உன் நண்பர்களின் அப்பாக்களைப் போல நான் இல்லை. ஆனால் அன்று நான் உன்னை நினைத்து இவ்வளவு பெருமை அடைந்தேன் தெரியுமா? மற்றொரு நாள் நீ காய்ச்சலாக படுத்த படுக்கையாக இருந்தபோது நான் இரவு முழுவதும் உன் அறை வாசலில் தூங்கினேன். ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் எழுந்து உன் நிலை பார்த்தேன். ஆனால் உள்ளே என்னால் வர முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவ்வளவு பலவீனனாக நான் இருந்தேன். என்னுடைய பலவீனம் உன்னை பாதிக்கக்கூடாது என்பதற்காக உன் முன்னால் நான் தோன்றாமலே இருந்தேன். அரவிந்த், நீ அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ஒரு கடினமான உணர்ச்சியற்ற தந்தை என்றே எண்ணுகிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். ஆனால் என் அப்பா இறந்த பிறகு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. உன் என்ஜினியரிங் கல்லூரி கட்டணம் செலுத்த என்னிடம் பணம் இல்லாத போது எனது அனைத்து வைப்பு நிதியையும் வைத்து உனக்கு படிப்பிற்கான செலவு அனைத்தையும் செய்தேன். உன் கல்யாணத்திற்கு தங்க நகையை செய்ய எனது தாயாரின் நகைகளை விற்றேன். இவை அனைத்தும் உன்னுடைய சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் மட்டுமே அப்பா செய்தது. மகனே, ஒவ்வொரு முறையும் நீ என்னை அப்பா என்று அழைக்கும் போது என் இதயம் உருகும். ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெறும் போது நான் இரவு முழுவதும் தூங்க மாட்டேன். பெருமிதத்துடனே இருப்பேன். ஆனால் அதை உன்னிடம் சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்கள் தலைமுறையில் தந்தை என்றால் கடினமாக இருக்க வேண்டும், உணர்ச்சிகள் காட்டக்கூடாது என்பதுதான். இப்போது நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன். இதுவே என் கடைசி வார்த்தை. அரவிந்த், நான் உன்னை விரும்புகிறேன். உன் ஒவ்வொரு மூச்சும் என் வாழ்க்கை. உன் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என் இன்பம். உன் ஒவ்வொரு வலியும் என் வேதனை. மன்னித்து விடு மகனே, நான் சொல்ல தவறிவிட்டேன். ஆனால் நினைத்ததை விட 1000 மடங்கு அதிகமாக நான் உன்னை விரும்புகிறேன். என்றும் உன் அப்பா. இவை அனைத்தையும் படித்து முடித்த அரவிந்திற்கு கண்களில் கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர் துளிகள். தன்னுடைய மகனை அரவணைத்து, மகனே, அப்பா உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீதான் என் உலகம். உனக்காக தான் அப்பா இவ்வளவும் செய்கிறேன் என்று கட்டி அழுதார். அன்று அரவிந்த் புரிந்து கொண்டது என்னவென்றால், உண்மையான அன்பு என்பது பேசப்படாத இசை போன்றது. கண்களால் மட்டுமே பார்க்க முடியும் என்று தோன்றுவது. இதயத்தால் மட்டுமே அதை உணர முடிந்தது. ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஹீரோதான். ஆனால் அவர்களின் கதைகள் பெரும்பாலும் பேசப்படுவதில்லை. அவர்களின் தியாகங்கள் எப்போதும் காணப்படுவதில்லை. அவர்களின் கண்ணீர் எப்போதும் இந்த உலகத்திற்கு புலப்படுவதே இல்லை. ஆனால் இன்று இந்த கணம் உங்கள் அப்பாவிடம் சென்று சொல்லுங்கள், நான் உங்களை புரிந்து கொண்டேன், நான் உங்களை விரும்புகிறேன் என்று. அவர் சொல்லாதது அவர் நினைக்காதது அல்ல. அவர் எண்ணுவதை விட 1000 மடங்கு என்று சொல்லுங்கள்.